peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லேவியர் ஆகமத்திலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் சொல்லுகிறார், நான் ஆண்டவர், நீ தூயதராயிரு, நீ பாவம் செய்யாதே, தூய மனத்தோராயிரு, ஒடுக்கப்பட்டோரையோ வேலையாட்களையோ சிறியோரையோ பெரியோரையோ நீ மதித்து வாழு என்று ஆண்டவர் கூறுகின்றார். கடவுள் சொல்லுகின்றார், நீ மத்தவங்களை மதித்து வாழு, மத்தவங்களுக்கு மரியாதை கொடு, மத்தவங்களை போஷி, மத்தவங்களை கவனித்துக்கொள் என்றைய அந்த காலகட்ட பிரசங்கத்திற்கு ஏற்ப இன்றைய காலகட்டம் இருக்கிறதா என்று தியானிக்கையிலே, இந்த உலகத்திலே வாழ்கிற அநேக மனிதர்கள், most of the human beings hate their life. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை, ஐயோ ஏண்டா பிறந்தோம், ஏண்டா வாழ்றோம், எப்படா போவோம், இந்த உலகத்தை விட்டு எப்படா கடவுள் நம்மளை அழைப்பாரு என்று நினைக்கிற பிள்ளைகளாக மாறி போய் விட்டார்கள். Most of the people think, why I have born here, why am I here, who am I, when I will die, when I will leave this world and go, when God will call me. These are their thoughts and prayers. ஒவ்வொரு பிள்ளையும் இதற்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட எறும்புகள் இருக்கிறன, யானைகள் இருக்கிறன, எரும மாடுகள் இருக்கிறன, நாய்கள் இருக்கின்றன, சின்ன சின்ன பறவைகள் இருக்கின்றன. எல்லாரும் அவங்க ஜாதியோட, அவங்க இனத்தோட, அவங்களுடைய ஜீவனோட, குடும்பத்தோட வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஆனா மனுஷன் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் வேறுபாடுகள். நீ அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நீ அந்த ஊரு, நான் இந்த ஊரு, நீ இந்தியன், நான் அமெரிக்கன், நீ தமிழ்நாடு, நான் ஆந்திரா, நீ கேரளா, நான் வெஸ்ட் பெங்கால், இப்படி வேறுபாடுகளை உருவாக்குகிற மனிதர்களாக, மூலக்கட்ட மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. சோ நம்முடைய வாழ்க்கையில நமக்கென்று ஒரு கட்டுப்பாடுகளையும் நமக்கென்று ஒரு கூட்டத்தையும் சேர்த்து கொண்டு, அந்த கூட்டம் தான் நம்ம கூட்டம், இன்னொரு கூட்டம் நம்ம கூட்டம் இல்ல என்று. எல்லாருக்கும் தலை இருக்குது, கால் இருக்குது, இருதயம் இருக்குது, கிட்னி இருக்குது. இந்த கூட்டத்துக்கு ஹார்ட் இல்லாமல்ல, அந்த கூட்டத்துக்கு 2 ஹார்ட் இல்ல. தெய்வ பிள்ளைகளே, அப்ப மனிதன் அனைவரையும் தேவன் ஒரே ரூபமாக படைத்தார். ஒரே அந்த எண்ணங்களையும் 6 அறிவுகளையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதன் தான் தன்னை வேறுபடுத்தி கொண்டு வாழ்கிறான். தெய்வ பிள்ளைகளே, அப்ப மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்? ஜாதி வேறுபாடுகள் பார்க்கவா, இல்ல கோயில் வேறுபாடுகள் பார்க்கவா, மத வேறுபாடுகள் பார்ப்பதா, மொழி வேறுபாடு பார்ப்பதற்காகவா? கிடையாது. மனிதன் பிறந்தது எதற்காக என்றால், to realize himself and to know that the Lord is staying in him, to know that the Lord is present in him, to know that the power of the Lord is making him to work or making him to live on this earth. கடவுளுடைய அந்த ஆவியானது நம்முடைய உடலில் இருந்து நமக்கு சக்தியை கொடுத்து நாம் வாழ்வதற்கான வழியை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இதை மனிதன் உணர்வதற்காக, to realize God within himself, நாம் நமக்குள்ளாய் ஆண்டவரை உணர வேண்டும். நம்ம எங்கெங்கயோ தேடுறோம். அந்த கோயில்ல ஆண்டவர் இருக்கிறாரா, இந்த கோயில்ல இருதய ஆண்டவர் இருக்கிறார், அந்த கோயில்ல லூர்து மாதா இருக்கிறாங்க, அந்த கோயில்ல அடைக்கல மாதா இருக்கிறாங்க, அந்த கோயில்ல வியாகுல மாதா இருக்கிறாங்க, இல்ல இந்த கோயில்ல சிலுவைநாதர் இருக்கிறார், அந்த கோயில்ல உயிர்த்தநாதர் இருக்கிறார். என்ன படிச்சிருக்கிறோம் இல்லையா? முட்டாள்களா நம்ம?
இயேசுநாதர் எல்லா கோயில்லையும் இயேசுநாதர் இருக்கிறார், மரியாள் இருக்கிறார், சூசையப்பர் இருக்கிறார். இந்த கோயில்ல ஒரு மாதா இருக்கிறாங்க, அந்த கோயில்ல இன்னொரு மாதா இருக்கிறாங்க. ஒரு மாதா தாயா பிறந்தாங்க, நம்மளே வேறுபடுத்திக் கொள்கின்றோம். அப்ப நீ என்ன ஜெபிக்கிற? லூர்து மாதாவே எனக்கு நீ செய்தால் நான் உனக்கு ஜெபமாலை வாங்கி போடுறேன், தங்கத்துல போடுறேன், வெள்ளியில போடுறேன். நீ லூர்து மாதாட்ட ஆரோக்கிய மாதாட்ட போயிட்டு ஆரோக்கிய மாதாவே எனக்கு இந்த நீ அற்புதத்தை செஞ்சா நான் உனக்கு மாலை வாங்கி போடுறேன், சேலை வாங்கி போடுறேன் அப்படின்னு ஜெபிக்கிற. அப்ப நம்ம யார்கிட்ட வேண்டோனே தெரியாம வேண்டோம். எல்லாம் சுயநலத்துக்காகவும் உன்னுடைய சுய லாபத்திற்காகவும் ஜெபிக்கிறியோ இல்லைய, ஆண்டவருடைய கிருபையை பெறுவதற்காக, ஆண்டவருடைய அந்த உன்னத பிரசன்னத்தை உனக்குள்ளாய் உருவாக்கி கொள்வதற்காக இல்ல உணர்வதற்காக நீ ஜெபிக்கிறாயா? We pray to Lourdes Mata, we pray to Arokya Mata, we pray to Sagaya Mata, and Lord, if you do this one for me, I will do that one for you. Are you making agreement? Are you making agreement? Who are you? You are nothing. You are only a speck in this world. நீ ஒரு தூசி இந்த உலகத்துல. இந்த உலகத்துல கடவுள் இதை செஞ்சா நான் அவருக்கு அதை செய்யறேன், உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறாய். கடவுளை வாங்குறியா இல்ல கடவுள்கிட்ட ஆணையிறியா இல்ல கடவுளை பிச்சை எடுக்கிறியா தெரியலையே தெய்வ பிள்ளைகளே. அப்ப கடவுள் அமைதியானவர். நம்ம தான் அவரை அடிக்கடி வம்புக்கு இழுப்போம், நம்ம தான் அவர்கிட்ட போய் சண்டை போடுவோம், நம்ம தான் போய் அவர்கிட்ட அழுவோம். அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறார், உன்னை நோக்கி கொண்டிருக்கிறார். நீ என்ன டிராமாலாம் போடுற, நீ எப்படிப்பட்ட வேஷங்கள் எல்லாம் போடுற, நீ எப்படியெல்லாம் பணத்தை சுருட்டி வைக்கிற, எப்படியெல்லாம் நகையை சுருட்டி வைக்கிற, எந்த எண்ணங்களோட மக்கள்கிட்ட பழகுற, எந்த எண்ணங்களோட அவங்களுக்கு சோறு போடுற என்று எல்லாத்தையும் கண்ணோக்கி கொண்டிருக்கின்றார், கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில பேரு தெய்வ பிள்ளைகளே, when they meet the failure in life, they want to die. When somebody scolds, they want to die. When somebody does not give money, they want to die. When they are not able to close the debt, they want to die. When somebody fights, they want to die. புருஷன் திட்டிட்டா செத்து போறேன், புள்ள கோவப்பட்டுட்டா செத்து போறேன், இல்ல அம்மா அப்பா கோவப்பட்டுட்டா செத்து போறேன். நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோம், ஆனால் கோபம் தெய்வ பிள்ளைகளே நம்முடைய ஞானத்தை அழித்து விடுகிறது. மூடத்தனமானவர்களாக இல்ல குருடர்களாக மாறி போகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம், எதற்காக ஜீவிக்கிறோம் என்று அர்த்தம் புரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம இந்த உலகத்திற்கு வந்தது காசையோ பணத்தையோ சம்பாதித்து ஒரு இருப்பு பட்டியல போட்டுட்டு போறதுக்கு கிடையாது. அது நம்மளோடு கொஞ்ச நாள் தான் பிரயாணம் செய்யும், கடைசியில அந்த பணமே நம்மளை தூக்கி போட்டுரும், நம்மளே அந்த பணத்தை தூக்கி போட்டுருவோம். நம்ம எதற்காக வந்தோம்? டு ரியலைஸ் காட் வித்தின் ourselves, டு ரியலைஸ் God's presence within ourselves, to make ourselves as the children of God, to make ourselves as the children of God. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவதற்காக வந்திருக்கின்றோம், கடவுளை உணர்வதற்காக வந்திருக்கின்றோம், கடவுளோடு நாம் பிரசன்னமாய் இருப்பதற்காக வந்திருக்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இன்றைய 2 வாசகத்திலும். நியாயமுள்ள பிள்ளையாக இருந்தால் நான் உன்னோடு வாசிக்கிறேன், நீதியுள்ள பிள்ளையாக இருந்தால் உன்னோடு வாசிக்கிறேன், உதவி மனத்தன்மை கருணை உள்ளம் படைத்தவனாக இருந்தால் நான் உன்னோடு வாசிக்கின்றேன். அப்ப இந்த எண்ணங்கள் எல்லாம் வரும் பொழுது what we should avoid? We should avoid anger, we should avoid jealous, we should avoid sinful thoughts. இப்ப இதெல்லாம் நம்ம அகற்றும் பொழுது, இதை எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு வரும் பொழுது கடவுள் நம்மோடு இருக்கின்றார்.
இருக்கின்றார். அதனால் தெய்வ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் தெய்வ பிள்ளைகளாக ஜீவிப்போம். என்னாலும் தேவனையே தோத்தரிக்கிற பிள்ளையாக, நீதியுள்ள பிள்ளையாக, நேர்மையுள்ள பிள்ளையாக, அன்புள்ள பிள்ளையாக, அனைவரையும் நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். வாழ போறது கொஞ்ச நாள். வேறுபாடுகள் வேண்டாம், மாற்று கருத்துக்கள் வேண்டாம், கோபங்கள் வேண்டாம், அகங்காரங்கள் வேண்டாம். அன்பு உயர்ந்தால் போதும். தேவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று, சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் உடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே,
ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்துல கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க அந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.